நெல்லையப்பர் கோவிலில் தேர் வடமானது அருந்து போயிருக்கு. 3 வடம் அருந்துருச்சு 4ல். அந்த சமயத்தில் திருச்செந்தூர்லேருந்து வடம் எடுத்துன்னு போனால் அதுவும் அருந்து போச்சு. நான் கேட்குறேன், இந்த அல்லோலியா பாபுவா, அவர் பேர் என்ன, மந்திரிக்கு பேர் சேகர் பாபுவா? ஏன்னா அவர் நம்ம 4 மாவடி மோகன் சீலாசரஸ் மாதிரியே எப்போ பார்த்தாலும் அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துறதுனால அவர் பேரே அல்லோலியா பாபுன்னு மாறி போச்சு. அவர் சொல்கிறாரு, நான் கேட்குறேன், வடத்துக்கு கயிறு வாங்கி போட வக்கு இல்லாமல் வைத்திருக்கின்ற சேகர் பாபு போன்ற நபர்கள் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சொகுசு காரை பூரா வாபஸ் வாங்குங்கிறேன். நான் வேலை செய்யாத அதிகாரிகளுக்கு எதுக்குங்க சொகுசு கார்? இந்துக்களை சுரண்டி சாப்பிட்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டுன்னா அது ஹிந்து அறநிலையத்துறை தான். ஆகவே இதில் எந்த ஈவோ மீது நடவடிக்கை எடுத்தீங்க? ஒய் நோ ஹெட் ஹேஸ் ரோல்டு? அந்த நெல்லையப்பர் கோயிலுடைய ஈவோவை ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கோயிலுக்குள்ளே என்ன அர்ச்சனை பண்ணணும், எப்படி பண்ணணும், சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன வைக்கணும், என்ன வைக்கப்படாது, இதெல்லாம் தலையிடுறீங்களா அனாவசியமாக? இது கயிறு சரியாக இருக்கா? அது ஆண்டவம் போகிற தேருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த அதிகாரிகள் போகிறதுக்கு சொஃபிஸ்டிகேட்டட் வெஹிக்கிள், அது பூரா யூ விட்ரா இட் ஃபஸ்ட். அந்த கோவிலில் இருக்கிற ஈவோக்கு இனிமேல் உனக்கு கார் கிடையாது, சைக்கிளில் போன்னு சொல்லுங்கள். அப்போ எல்லா ஈவோக்களும் ஒழுங்காக செயல்படுவாங்க. அதனால் இல்லைன்னா நாம் போராட வேண்டியிருக்கும். நன்றி சார். இந்த நீண்ட ஆண்டுகாலமாக கண்டதேவி தேர் இது நாம இருந்துச்சு. இப்போ திமுக அரசில் தான் அந்த தேர் ஓடுறதுக்கு வழி. தயவு பண்ணி இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத கிரெடிட்டு ஹிந்து விரோத திமுக அரசுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து ஹிந்து அமைப்புகள் எல்லாம் பல சமுதாயங்களோடும் பேசினதனால் மக்கள் மனதில் ஏற்பட்ட மனமாற்றத்தின் காரணமாக கண்டதேவியில் தேர் நல்ல முறையில் நடந்திருக்கு. அதுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? இவர் தான் போய் அங்கே சாமிக்கு தேங்காய் உடைச்சி தேரை இழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரா? நோ நீட்ஸ். நான் யார் சொல்லியிருக்கார்? சேகர் பாபு இஸ் a useless minister who should have been sacked. நெல்லையப்பர் கோவில் தேர் வடம் அருந்த சமயத்திலேயே முதலமைச்சர் கொஞ்சமாவது ஹிந்து உணர்வு இருக்குமானால், கோவில்கள் சரியாக செயல்படணும்னு நினச்சிருந்தா he would have sacked this useless minister. அதனால் சேகர் பாபு சொல்கிறதெல்லாம் என்கிட்ட பேச வேணாம். எனக்கு அவரை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. டாஸ்மாக் மூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆக்சிடென்ட் நடக்கிறது போக்குவரத்தை தடை பண்ண முடியாதுன்னு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கருத்து. ஐயோ பாவம், ஒரு டிவியை போட்டு உடைச்சி நொறுக்கிட்டு தானே அரசியலுக்கு வந்தார். ஊழலை என்ன, அது டிவி கொடுத்தாங்களாம், அது கிஃப்ட்டு, அதை எதுக்கணும்னு இன்றைக்கி அறிவாலய வாசலில் உட்காந்து கெஞ்சின்னு இருக்காரு. திமுகவோட வக்கீலாக இருந்துக்கிட்டு இருக்கார். எஸ், ஐ டு அக்ரி. ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காக போக்குவரத்து தடை பண்ண முடியாது. சரி, மக்கள் நீதி மையம் சார்பாக வீடு வீடாக பாக்கெட் சாராயம், ஏன்னா இப்போ சந்துக்கடை சாராயம் தான் இது. மக்கள் செத்து போயிருக்கிறது எதில்? சாராயக்கடை. அது தனி, குவார்ட்டருக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி வச்சு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் லா படித்தாலும் அந்த பாருக்கும் போனதில்லை, இந்த பாருக்கும் போகிறதில்லை. அதனால் ஐ டோன்ட் நோ. அதனால் நீங்கள் விபத்து நடக்காமல் இருக்க டிராஃபிக் போலீஸ் இருக்கா, இது சிக்னல் ஒழுங்குமுறை, இடது பக்கம்தான் போகணும், சட்ட விதியெல்லாம் இருக்கா? அதில் எதை ஃபாலோ பண்ணுது இந்த அரசாங்கன்றதுக்காக அவர் யாரும் ஆண்டவரா என்ன ஏது எனக்கு தெரியாது. மொத்தத்தில் வெட்கமான ஈச ரோஷம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் நான் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அறிவாலயத்தில் போய் வாசப்படியில் உட்காந்துருக்கிற திரு கமலஹாசன் இந்த மாதிரி தான் பேசுவார். வேறு எப்படி பேசுவார்?